இக்கிக்கையின் அடுத்த பகுதியை பார்க்கலாம். அதுதான் லோகோ சிகிச்சையிலிருந்து இக்கிக்கை வரை அப்படிங்கிறது அடுத்த பகுதி. உங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிப்பதன் மூலம் நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோகோ சிகிச்சைனா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை தோற்றுவித்த டாக்டர் விக்டர் ஃப்ராங்க்ல் அப்படிங்கிறவர் தான் அதை தோற்றுவிச்சாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. லோகோ சிகிச்சை முறையில் ஒரே ஒரு வார்த்தையை அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் அவங்கக்கிட்ட ஒரு கடினமான கேள்வியைத்தான் முதல்ல கேட்பேன். அதையும் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. முதல்ல ஒரு நோயாளியை பார்த்து நான் கேட்குறதே என்ன அப்படின்னா, ஏன் தற்கொலை செஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் கேட்பேன். அப்போ அவன் யோசிப்பான், ஆமாம் நம்ம ஏன் தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான், உங்களுடைய வாழ்வுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத கேட்குவோம். அப்போ தான் அவனுக்கே நம்ம வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குதான்னு அவன் யோசிப்பான். நம்ம அது தீனி போடணுங்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலுடைய நோக்கத்துக்கு விருப்பத்துக்கு ஒரு தீனி போடணும் அப்படிங்கிறாரு. அவருடைய மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் கூட அவங்க மருத்துவமனையில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களையும் எல்லாத்தையும் சேர்ந்தே ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. அதில் அதோட ஆய்வோட முடிவில் பார்த்தா 80% பேர் ஏதாவது ஒரு நோக்கம் இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. 20% பேர் தான் எந்த நோக்கமுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்துருக்குறாங்க. அந்த 80% பேரில் ஒரு 60% பேர் ஏதோ ஒன்று மேலே பற்று வச்சுருந்துருக்குறாங்க. அதாவது சொத்து, இத்தனை சொத்தை நான் இது பண்ணிட்டேன், அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பற்று இருக்குது. இல்லையா, என்னோடய பொண்ணுக்காக வாழ்கிறேன், பையனுக்காக வாழ்கிறேன், பேரம்பேத்திக்காக வாழ்கிறேன், அவங்களுக்கு ஏதோன்னா நான் உயிரை துறக்கிறதுக்கு கூட தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பற்று அந்த 60% மக்களுக்கு இருந்ததுங்கிறார். அப்போது ஏதோ நோக்கமே இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில் ஒரு மனப்பிரச்சனை வருது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒரு வாழ்வோட அர்த்தம் குறித்து ஒரு தேடல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒரு நபர் பதற்றமாகவோ விரக்தியாகவோ வெறுமையாகவோ உணர்றாரு அப்படின்னா அவர் வாழ்க்கையில் எந்த நோக்கமும் இல்லாமல் இருக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க அர்த்தம் இருக்கிற வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கைக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தை இருக்கிறத தான் அந்த சிகிச்சையாளர் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுதான் அந்த லோகோ சிகிச்சை சொல்லுது. ஒருத்தர் மன கஷ்டத்தில் மன பிரச்சனையில் வர்றாங்கன்னா அவங்கள நோயாளியாக பார்க்கக்கூடாது. அவங்களுக்குள்ள உங்களுக்கும் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு விருப்பம் உள்ளே இருக்குது. ஆனால் இது இப்போ இருக்கிற விரக்தி உங்களுக்கு ஒரு இப்போத்தைய பிரச்சனை தான் ஒழிய அது வாழ்நாள் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ அவங்களே அந்த நோயாளியே தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை கண்டறிவார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நோக்கத்தை ஏற்றுக்கிறதா மறுக்கிறதா அப்படின்னு அவரே சிந்திப்பார் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் லோகோ சிகிச்சையுடைய ஒரு முறை அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போது நம்ம இப்போ இருக்கிற சிகிச்சையில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்காது. சும்மா ஒரு கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி இருங்க, அப்படி யோசிங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. முடியாத பட்சத்துக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்துருவாங்க. இவங்க அப்படியெல்லாம் இல்லை. அவங்களையே தூண்டி உங்களோட வாழ்க்கையில் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, இதையெல்லாம் கேட்டு உங்களுக்கு இந்த விருப்பம் இருக்குதா, இந்த விருப்பத்தை நீங்கள் நோக்கி நடக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியே நாங்கள் ஒரு சிகிச்சை முறை கொடுப்போம். முதல்ல நோயாளியை படுக்க வைக்கவே மாட்டோம், உட்கார வச்சு தான் இது பண்ணுவோம். அவரை நோயாளியாகவே எடை போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு சில சமயம் விரக்தி வரும், சில சமயம் நம்மளுக்குமே என்னடா வாழ்க்கைன்னு இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளவுதான். அப்போ அவங்களுக்கு வருங்காலத்தை உற்று நோக்கும் ஒரு கண்ணோட்டத்தை நாங்கள் உண்டு பண்ணிடுவோம். இந்த மனநோயாளி இவனுக்கு ஏதாவது நோய் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வில் நாங்கள் ஈடுபடுறதே இல்லை. வாழ்க்கையுடைய நோக்கம் குறித்து அர்த்தம் குறித்து தான் நாங்கள் கவனம் செலுத்துவோம். இதில் ஆன்மீகத்தையும் உள்ளடக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இருக்கிற சிகிச்சையில் ஆன்மீகமெல்லாம் வர்றதில்லை அந்த மனோதத்துவ சிகிச்சையில். ஆனால் முன்னாடி அந்த லோகோ சிகிச்சையில் ஆன்மீகங்கள் இருந்திருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, எப்படி உங்களுக்கு இந்த முரண்பாடு வந்தது, மனதளவில் எப்படி முரண்பாடு வந்ததுங்கிறது மீது நீங்களே கவனம் செலுத்துங்க. வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது, எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள்.
அப்படியே ஆன்மீக யதார்த்தத்தையும் கணக்கில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. அது பின்னாடி வரும்போது இன்னொரு முறை இருக்குது. அந்த ஆன்மீகத்தை பற்றி அதில் நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அதையே சொல்கிறேன் அப்புறம். அடுத்தது இது எல்லாமே நாங்கள் இப்படி அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற மாதிரியான சிகிச்சை தானோ இருக்குமோ ஒழியோ இவங்களை நாங்கள் ஒரு நோயாளியாகவே ட்ரீட் பண்ணுறதில்ல. அதுதான் அந்த லோகோ சிகிச்சையுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாரு. உங்களுக்காகவே நீங்கள் போராடுங்க. எந்த நோக்கமும் இல்லாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படுது. இது மனநோயுடைய அறிகுறியாவோ மனப்பிறழ்வாகவோ இருக்குதுன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். இது நம்மளுடைய மாற்றத்துக்கு நேர்மறையான ஒரு விஷயமாக எடுத்துக்கோங்க. இது நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தான் இந்த மனசு ஒரு விரக்தியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்கன்னு சொல்லுறது தான் எங்களுடைய சிகிச்சையாக இருக்கும். இதையை போய் நம்ம மனநல சிகிச்சையாக நாங்கள் பார்க்குறதில்ல அப்படிங்கிறத சொல்கிறாரு. நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு காரணத்தை கொண்டிருக்கிற ஒருவரால் தன்னோட வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்தையுமே தாங்கிக்க முடியும். எல்லாத்தையுமே தாங்கிக்குவாருங்கிறார். ஏதோ ஒரு காரணம் இருக்குது. மகளை வளர்த்தணும், மகனை வளர்த்தணும், பேரம்பேத்தியை வளர்த்தணும்னு ஒரு காரணம் வச்சுருக்கிறவங்க தன்னோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு போகிற திறமையை வச்சுருக்கிறோமா இல்லையா, அதைத்தான் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், ஒரு காரணத்தை வச்சுருக்கிறவங்களால எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியும். குறிக்கோளே இல்லாதவங்களுக்கு தான் எதை கண்டாலும் பயமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு உதாரணமாக சொல்கிறாரு. வாரம் பூரா வேலைக்கு போவீங்க, பிஸியாக இருப்பீங்க, எதையுமே நினைக்க மாட்டீங்க. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை கமிட் பண்ணிக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு மனசு ஒரு வெறுமையாக இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட போர் அடிக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட காலையில் எந்திரிச்சோன்னையுமே நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டுட்டீங்க. இன்றைக்கி கார் கழுவணும், இன்றைக்கி அந்த வீட்டுக்கு உரம்பரைக்கு போகணும், ஏதாவது கொஞ்சம் பிக்னிக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பரபரன்னு இருப்பீங்க. அப்படி இல்லாமல் வீட்லேயே அடைஞ்சு கிடக்கும்போது ஒன்றுமே பண்ணாமல் ஒரு குறிக்கோளே இல்லாமல் தூங்கி எந்திரிக்கும் போது அந்த நாளுமே உங்களுக்கு போர் அடிக்கும். அப்படி தான் வாழ்க்கையில் தினமுமே ஒரு குறிக்கோளும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது விரக்தியாக வெளிப்பட்டு மனநோயாக மாறுது. உங்களுக்குள்ளேயே நீங்கள் வெறுமையை உணர்வீங்க அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். அப்போது அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த நிறைய நோயாளிகள்கிட்ட 55% பேர் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை தான் கொண்டு இருந்தாங்க, ஒரு வெறுமையை உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் நம்மக்கிட்ட இருத்தலுக்கான ஒரு தனித்துவமான ஒரு காரணத்தை சொல்கிறார் அவர். அந்த காரணம் அப்படிங்கிறது ஒன்று, நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தை நம்ம கொண்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த மனநோய்களே வர்றதுக்கு இதே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்போம், ஆனால் அந்த விஷயம் நடந்துடும். அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த விஷயத்தை நினச்சிட்டே சந்தோஷமாக அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போது பதற்றமாக இருக்கிறீங்க, ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கும்போது பதற்றமாக இருக்கிறீங்க, எதிர்மறையாக அந்த ஒரு குரூப்பே உங்களுக்கு எதிர்மறையாக இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லுதுங்கும்போது நீங்கள் அதிலிருந்து வெளிப்பட்டு வந்து ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை கூட உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மனசே மாறி போயிடும் அப்படிங்கிறாரு. அதையெல்லாம் ஒரு மனநோயாக மனப்பிரச்சனையாக எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த லோகோ சிகிச்சையில் வருது. உன்னதமான விஷயங்களை செய்கிறதுக்கு நீங்கள் நம்ம மனசையே கேட்டு பாருங்களேன். நம்ம மனசுக்குள்ளேயே நல்ல விஷயம் செய்கிறதுக்கும் படுபயங்கரமான விஷயம் செய்கிறதுக்கு 2 திறமையுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்குதுங்கிறாரு. ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கும் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம், அதுவும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வருவோம், அதுவும் என்னடா இதெல்லாம் இந்த புஸ்தகத்தில் இல்லை, நான் தான் உங்களுக்கு வர உதாரணத்துக்காக சொல்லிட்டு வர்றேன். ஏன் அப்படின்னா இந்த புஸ்தகத்தை நானே இப்போ ஒரு 10 தடவை படித்ததுங்காட்டிக்கு தான் இதெல்லாம் எனக்கு புரியுது. அப்போது உங்களுக்கு உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன், சரிங்களா? உன்னதமான விஷயம், அதாவது நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கும் படுபயங்கரமான விஷயம் செய்கிறதுக்கு 2 திறமையுமே நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது இது வெளியில் இருக்கிறவங்கள சார்ந்து இருக்குதா அப்படின்னா இல்லை. ஒருத்தங்க சண்டைக்கு வர்றாங்கன்னா நம்ம சண்டைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதை முடிவெடுக்கக்கூடிய தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தான் அதை செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதையே கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும், அவ்வளவுதான். நல்லது செய்கிறதும் கெட்டது செய்கிறதும் நம்மளை சார்ந்து தான் இருக்குது இல்லையோ, வெளிக்காரணிகள் அதுக்கு காரணமாக இல்லை. அந்த வெளிக்காரணிகள் இவங்க தான் என்னோடய கோபத்துக்கு காரணம், இவங்க தான் நான் தப்பான வழிக்கு
மருத்துவமனைக்கு போகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது நினைக்கிறதே தவறு. அதனால் நம்ம நிறையா பிரச்சனைகளை சம்பாதிப்போம். நம்மளே தீர்மானம் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் இது நல்லதா கெட்டதான்னு தீர்மானம் பண்ணி அப்புறமா செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இவர் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 பேர் இவருடைய பேஷண்ட்டுகளுடைய கதையை நம்மளுக்கு உதாரணமாக சொல்கிறாரு. இவருடைய இந்த டாக்டருடைய கதையில் முதல் பேஷண்ட்டாக அவரையே வச்சுக்கிறாரு. நானே பேஷண்ட்டாக தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. என்னென்னா, அந்த நாஜி வதை முகாமில் தான் இவரும் இருந்திருக்காரு. அப்போ அங்கே இருக்கும்போது இவருடைய நிறைய ஆராய்ச்சிகள், இவர் டாக்டர் இல்லையா, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இந்த மனோதத்துவ ரீதியாக இந்த லோகோ சிகிச்சை ரீதியாக நிறைய எழுதி வச்சுருக்கிறாரு. அதை பூரா எரிச்சிட்றாங்க, விட்டுட்டு வந்துடுறாரு இந்த வதை முகாமுக்கு வரும்போது. அப்போது ஒரு கவலை தோணுது. அப்போ நம்ம ஆராய்ச்சிகள் எல்லாம் அவ்வளவுதானா நினைக்கும்போது, இல்லை அவன் அந்த பேப்பர்களை எரிக்கத்தான் முடியும் ஒழியோ என் மனசில் இருக்கிற எதையுமே அவங்களால எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம எங்கேயாவது ஒரு துண்டு பேப்பர் கிடைச்சா கூட அதை எழுதி பார்க்குறாரு. நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குதுங்கிற சந்தோஷப்படுறாரு. அது கூட இவர் மனசை மாற்றிச்சுங்கிறாரு. எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. நான் வெளியில் வந்தாச்சுன்னா இந்த லோகோ சிகிச்சை முறையை எல்லாருக்குமே பயன்படுத்தி மக்கள் பயன்பெற வகையில் நான் கொண்டு வரணுங்கிற எனக்கு குறிக்கோள் இருந்தது. நானே முதல்ல மனசை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த சிகிச்சையை நானே எனக்கு கொடுத்துக்கிட்டேன். எனக்கு நானே முதல் நோயாளி நானாக தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. 2வது ஒரு நோயாளியை பற்றி சொல்கிறாரு. நோயாளின்னு சொல்லக்கூடாது. 2வது கதையில் ஒரு அமெரிக்க தூதரக உயரதிகாரி தங்கிட்ட வந்ததாக சொல்கிறாரு. மனப்பிரச்சனைக்காக வந்ததாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்கிறாரு, எனக்கு அந்த அமெரிக்கா தூதரகத்தில் வேலையில் இருக்கிற அந்த நாட்டுடைய வெளியுறவு கொள்கையை நான் வெறுக்கிறேன், எனக்கு பிடிக்கல. ஆனால் அந்த வேலையில் இருக்க சொல்லி என்னுடைய தந்தையுடைய கட்டாயத்தால் இருக்கிறேன். எனக்கு ஆனால் அந்த வேலை பிடிக்கல, அந்த அவங்க செயல்பாடுகள் பிடிக்கல. அதனால் எனக்கு மனசு சரியாக இதாகலை. அப்படிங்கும்போது முதல்ல உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் இருக்குமான ஒரு பிரச்சனையை சுமூகமாக தீருங்க, அவருக்கு புரிய வைங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தது வேறு வேலையை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 5 வருஷம் கழித்து அவரை பார்க்கும்போது கேட்குறாரு, இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு. நான் வேறு வேலையை மாற்றினதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதிலிருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்பெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கிறோமோ, நம்மளுக்கு பிடிக்காத செயல்களை செய்கிறோமோ, அப்போல்லாம் நம்மளுக்கு மனசில் நிறைய பிரச்சனைகள் தோணுது, நிறைய வெறுப்பு வருது, நிறைய விரக்தி வருது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ நம்மளுக்கு பிடித்த வேலைகளை பிடித்தமானதை தேர்ந்தெடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம மனசு எந்த பிரச்சனைக்கும் ஆளாகிறதில்ல அப்படிங்கிறத 2வது கதையிலேருந்து சொல்கிறாரு. 3வது கதை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தாய் தற்கொலை எண்ணத்தோடு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, 2 பையன். ஒரு பையன் இறந்து போயிடுறான். அந்த பையனை நல்லா வளர்த்துறாங்க, இறந்து போயிடுறான். இன்னொரு பையன் முடக்குவாதத்தால் கைகால் வராமல் இருக்கிறான். அதனால் 2 பேருமே மருந்தை குடிச்சிட்டு இறந்துடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கும்போது அந்த 2வது பையனுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் அவன் நினைக்கிறான், நம்ம கைகால் வராமல் இருந்தாலுமே கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறாருன்னு அவன் நினைக்கிறான். அவனுடைய நினைப்பு, அவனுடைய காரணம் அவனை வாழ வைக்கிறதுக்கு உந்துது. ஆனால் இந்த தாய் செத்துறோன்னு நினைக்கும்போது அவனுக்கு அது கவலையாகுது. ஆனாலுமே அவனோட உந்துதல் அந்த அம்மாவை என்கிட்ட வர வைக்குது. அந்த அம்மா என்கிட்ட வரும்போது நான் இன்னொரு பேஷண்ட்டு அவங்கக்கிட்ட கேட்குறேன், நான் இவங்களுக்கு புரியறதுக்காக அவங்கக்கிட்ட கேட்குறேன். நீங்கள் ஒரு பணக்காரராக இருக்கிறீங்க, ஒரு பணக்கார லேடி, நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு குழந்தையே இல்லை, நீங்கள் சாகிற தருவாயில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன உணர்வீங்கன்னு கேட்கும்போது நான் இருந்ததே வேஸ்ட்டுன்னு நான் உணர்வேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ இந்த அம்மா யோசிக்கிறாங்க, நான் எவ்வளவு பண்ணியிருக்கிறேன் குழந்தைகளை வளர்த்துறக்கு, சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அந்த இறந்து போன பையனையும் முன்னேற்றத்துக்கு எவ்வளவு உழைச்சிருக்கிறேன், இந்த பையனையும் எவ்வளவு பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அப்போ என்னுடைய இறப்பில் நான் நினைக்கிறது, நான் நிறைய செஞ்சுருக்கிறேன், நான் வாழ்க்கையை வீண் பண்ணலை அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு இவர் மருத்துவர்கிட்ட சொல்கிறாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்போ இன்னுமே உங்களுக்கு செய்கிறதுக்கு நிறையா இருக்குது. நம்ம குழந்தை ஒரு ஊனமோ, நம்ம குழந்தை நடக்க முடியாமல் இருக்குதோ, அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. அவங்க வாழ்க்கையை வாழ வந்திருக்காங்க. நம்ம அவங்களுக்கான கடமையை, நம்மளுக்கான கடமைன்னு நம்ம செய்ய வந்திருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு தான் போகணும்னு அதே அந்த கதையிலிருந்து உணர்த்துறாரு. அடுத்தது 4வதாக சொல்கிறாரு, ஒரு துயரத்தில் மூழ்கி இருந்த மருத்துவரே இவர்கிட்ட வந்தாராம். என்னன்னு பார்க்கும்போது அவங்க மனைவியை இழந்து ரொம்ப துயரத்தில், அவர் முதியவராக இருந்திருக்கிறாரு, 80 வயசுக்கு மேலே இருந்திருக்கிறாரு. மனைவி இழந்த சோகம் அந்த முதியவர்களுக்கு தான் தெரியும், மனைவியை இழந்த சோகம் எப்படி அப்படிங்கிறது. அப்போ இவர்கிட்ட வந்து ரொம்ப அழுதுருக்கிறாரு. இவர் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி சொல்லியிருக்காரு. ஒன்று கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள்,
உங்கள் மனைவி இறந்து நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது, எனக்கு உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை. என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பா நான் இல்லாமல். அவளுக்கு வெளியில் போக தெரியாது, ஒரு கடைக்கு போக தெரியாது, எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும். நான் இல்லைன்னா அவள் என்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் இறந்துருந்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டம் எப்படி இருந்திருக்குன்னு புரிஞ்சுட்டீங்க இல்லையா? அதை விட நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் மனசு, நானே ஒரு டாக்டராக இருந்துட்டு நானும் கூட இப்படி மாறி மனசு இதாகிட்டனே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னுடைய இதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விலை நீங்கள் உயிர் வளைச்சிருக்கிறது தான், உங்கள் மனைவிக்கு நீங்கள் நல்லது செய்கிறதீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது அவரும் மன நிம்மதியோடு வெளியே போனார் அப்படின்னு சொல்லி இவர் அதை முடிக்கிறாரு. அடுத்தது இன்னொரு சிகிச்சை முறையை சொல்கிறாங்க இந்த ஆத்தர். அது மோரிட்டோ சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. பிராங்கல் எப்படி தன்னுடைய லோகோ சிகிச்சையை கண்டுபிடிச்சாரோ அதே காலகட்டத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஷோமோ மோரிட்டோ அப்படிங்கிறவர் வாழ்வுடைய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவரும் ஒரு சிகிச்சையை கண்டுபிடிச்சாராம். அது என்னென்னா, மிதமான மனக்கோளாறு, மிகை விருப்ப நிர்பந்த மனப்பிறழ்வு, அதிர்ச்சிக்கு பிந்தைய மன உளைச்சல் போன்றதுக்கெல்லாம் இந்த சிகிச்சை நல்லா பலன் அளிச்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் ஒரு மனநல மருத்துவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ஜென் குருவும் கூட அப்படிங்கிறாங்க. இந்த மோரிட்டோ சிகிச்சை கண்டுபிடிச்சவர் ஒரு ஜென் கதைகளெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஜென் குருவும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த சிகிச்சையில், உளவியல் சிகிச்சையில் ஆன்மீக தாக்கத்தையும் ஏற்படுத்தியது அந்த மோரிட்டோ சிகிச்சை அப்படிங்கிறார். ஆன்மீக தாக்கம் மன நலத்துக்கு ரொம்ப நல்லது, மன பிறழ்ச்சிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்கிறாரு. பெரும்பாலான மேற்கத்திய உளவியல் சிகிச்சை முறைகள் எல்லாமே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது அதோடைய கவனத்தை திருப்புறதுக்கு, அது மேலே ஏற்பட்டுள்ள ஒரு தாக்கத்தை மாற்றுறதுக்கு, நம்ம ஒரு உணரும் விதம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு எல்லாமே இந்த உளவியல் சிகிச்சை முறை, மோரிட்டோ சிகிச்சை முறை நல்லா இருந்தது, அதை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, நோயாளிகள் தங்களுடைய உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதோடு மோரிட்டோ சிகிச்சை நின்றதில்லை. அவர்களுடைய செயல் நடவடிக்கையின் அடிப்படையில் புதிய உணர்ச்சிகளை தோற்றுவிக்கவும் அது முயற்சிக்குது. அனுபவங்கள் மூலமாகவும் மீண்டும் மீண்டும் ஒரு செயலை செய்வதன் மூலமாகவும் புதிய உணர்ச்சிகள் தோற்றுவிக்கப்படுவதாக மோரிட்டோ கூறியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா, நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி தோணுது, ஒரு கோபம் வருது, மற்ற சிகிச்சையிலெல்லாம் இந்த கோபத்தை கட்டுப்படுத்து இதனால தான் உனக்கு பெரிய பிரச்சனையே வருதுன்னு அடுத்தவங்க சொல்லி அதை அமைதிப்படுத்துகிறோம். ஆனால் இந்த மோரிட்டோ சிகிச்சை என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு கோபம் வந்தால் கோபப்பட்டுக்கோ, அதை கட்டுப்படுத்தாத, சந்தோஷம் வந்தால் சந்தோஷப்படு, அதை கட்டுப்படுத்தாத. ஏன் அப்படின்னா, அதனால் ஏற்படும் விளைவுகளை நீ அதை அனுபவிச்சின்னா தான் அது நம்மளுக்கு வேண்டான்னு தோணும். நீ கோவப்படுறது வேண்டான்னு சொல்ல நீ அதை கண்ட்ரோல் பண்ண போனால் உனக்கு எச்சா கோபம் வரும். அப்போ அந்த கோபத்தால், அந்த உணர்ச்சியால் உனக்கு என்ன பாதிப்பு வருது அப்படின்னு நீயே அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு நீண்ட கயித்தால் ஒரு கம்பத்தில் ஒரு கழுதியை கட்டி போட்டோம்னா அது தன்னை விடுவிச்சுக்கிறோன்னு நினச்சிட்டு அந்த கம்பத்தை சுற்றி வரும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அது சுற்றிட்டு இருக்கிறத அது நம்ம விடுபடுறோன்னு நினச்சிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் சுற்றி நகர முடியாத இறுக்கமான ஒரு இடத்துக்கு வந்துடும். அப்போ தான் அது தெரியும், ஐயையோ நம்ம இப்படி மாட்டிட்டோமா, மீள முடியாத ஒரு இடத்துல நம்ம மாட்டிட்டோமான்னு அப்போ தான் அது உணரும். அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு கோபப்படும் போதோ ஒரு கவலைப்படும் போதோ அதுக்குள்ளேயே உழண்டுட்டு இருக்கும்போது நம்ம அமுந்துகிட்டே இருப்போம். அப்போ நினைப்போம் நம்ம, ஐயோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம மாறணும் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம். அதைத்தான் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் ஏற்றுக்குங்க. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் குறித்து அளவுக்கு அதிகமான எண்ணங்கள் வந்தால் அவற்றை கட்டுப்படுத்தவோ அதை துரத்தி அடிக்கவோ முயற்சிக்காதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அது மறுபடியும் தீவிரமாகுங்கிறார். நான் சொன்னேன் இல்லைங்களா, கோபத்தை கட்டுப்படுத்த நினச்சா மறுபடியும் எச்சா கோபம் வரும். அப்போ தான் நம்மளுக்கு மனசு இதாகுது. அப்போ அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது அளவான விதத்தில் வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது எப்படிங்கிறது நம்ம எண்ண அலைகள் நமக்கு, நாம் ஒரு எண்ண அலையை வேறொரு அலையை கொண்டு துரத்தி அடிக்கிறதுக்கு முயன்றோம்னா விரைவில் எல்லையற்ற ஒரு கடலின் முன்னே நம்ம நின்றுட்டு இருக்கிறது மாதிரி தோணும். நாம் நம்முடைய உணர்வுகளை உருவாக்குறதில்லை,
நம்ம நினைக்கிற நம்ம ஒரு மனசுக்குள்ளே நிறைய உணர்வு வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய திங்கிங், அதாவது ஏதோ ஒன்று யோசிச்சு நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே உருவாகிட்டே இருக்குது இல்லையா, அது அவ்வளவுதான். அதனால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும். அதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு மழை வருது, ஒரு வெயில் அடிக்குது, அதையில் நம்ம போய் அதை மாற்றணும்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். ஆனால் வெயிலை அனுபவிப்போம், மழையை அதையும் அனுபவிப்போம். அந்த மாதிரி அனுபவிச்சுக்குங்க. நம்மளுடைய அறிகுறிகளை களையிறதுல நம்மளுடைய கவனத்தை குவிச்சிடக்கூடாது. ஏன்னா குணமடைகிறதுங்கிறது தானாக நிகழும். இப்போ ஒரு காயமாயிடுது, ரத்தம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதே சரியாகும். அந்த மாதிரி நம்ம மனசுமே குணமடைகிறது தானாக அமையும். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதையே இந்த கணத்தில் நம்ம குவிக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது, நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். அதை விட்டு போட்டு நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு இவன் நம்மளை ஏமாற்றிடுவானா அப்படின்னு நம்ம உணர்வு பூர்வமாக அறிவுபூர்வமாக யோசிக்கிறத நிறுத்தணும். இப்போதைக்கு நம்ம அமைதியாயிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஒருவர் தன்னுடைய தனித்தன்மையை வளர்த்து கொள்வது அவர் மேற்கொள்ளும் செயல் நடவடிக்கைகளை பொறுத்து அமையுது. இப்போது மோரிட்டோ சிகிச்சை முறை நோயாளிக்கு விளக்கங்கள் எதையுமே கொடுக்கறது இல்லைங்கிறாரு. நோயாளி தங்களுடைய செயல் நடவடிக்கைகளிலிருந்து அவற்றை கற்றுக்கொள்ள அவர்களை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்கள கற்றுக்கொள்ள வைக்கிறோம். ஒரு ஆன்மீகத்தில், ஒரு திங்கிங்கில், ஒரு கோவம் தான் அவங்களே அடிபட்டு கற்றுக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்னதாக நடக்கும்போது அவங்க இது பண்ணிடுறாங்க. அது பெரிய லெவலுக்கு போகாமல் அவங்கள தடுக்குது இந்த சிகிச்சை முறை அப்படிங்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிங்க. நம்மால் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னாலுமே நம்மளுடைய செயல் நடவடிக்கைகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அதனால் தான் வாழ்வின் நோக்கம் குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு மோரிட்டோ சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. கோபம் வரும், சந்தோஷம் வரும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த கோபத்தால் ஒருத்தனை அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செயலை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு நம்ம மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். கோபத்தால் அடுத்தவனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது. நம்ம கோபப்படுறது நம்ம பட்டுக்கலாம், அது நம்மளோட உரிமை. ஆனால் அடுத்தவனுக்கு போய் செயல்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் பழகிக்கணும் அப்படிங்கிறத இந்த சிகிச்சை முறை சொல்லுது. இதுக்கு 4 கட்டம் இருக்குதுங்கிறாரு. முதல்ல அவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுப்போன்னு சொல்கிறாரு. முதல்ல அந்த மனசு ரொம்ப இதாக இருக்கிறவங்க வந்தாங்கன்னா 7 நாட்களுக்கு 5லிருந்து 7 நாட்கள் வரை அவங்க எந்த அளவுக்கு மாறுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த நோயாளியை தனிமைப்படுத்துறது தான். அந்த நோயாளிக்கு ஒரு ரூமில் இருக்க வச்சு எதுவுமே ஃபோனாக டிவியாக எதுவுமே கொடுக்காம யாருமே பேசாமல் அவங்கள அவதானித்து கொண்டிருக்கிறபடி இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு நோயாளிக்கு சலிப்படைஞ்சிரு. அப்போது அடுத்த கட்டத்துக்கு செல்ல அவங்களே தயாராவாங்க. அவங்களே சலித்து போனதுக்கப்புறம் என்னால் முடியலேன்னு சொல்லும்போது அடுத்த கட்டத்துக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சின்ன சின்ன வேலைகள், எண்ணங்கள், உணர்ச்சிகளையும் பற்றி ஒரு குறிப்பேட்டில் எழுதுறது, அது இதெல்லாம் இங்கே கிடையாது. அந்த நோயாளிக்கு காலார நடந்துட்டு வாங்க, மூச்சு பயிற்சியே செய்யுங்க, சின்னதாக தோட்ட வேலை செய்யுங்க, ஓவியம் வரையுங்க, என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கொடுப்போம். அதுக்கப்புறமா அவங்கள ஒரு கடின வேலையில் ஈடுபடுத்துவோம், உடல் உழைப்பு தேவைப்படுற வேலையில் ஈடுபடுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பீங்கான் கப்பு தயாரிக்கிறது அந்த நாட்டில் அதெல்லாம் தான் இருந்திருக்கும் போல இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கடின வேலையாக இருக்கிறதுல ஈடுபடுத்துவோம். அதுக்கப்புறம் அவங்க யதார்த்த உலகுக்கு திரும்பிடுவாங்க. இவ்வளவுதான் சிகிச்சை அப்படிங்கிறாரு. பெரிய சிகிச்சை ஒன்றுமே இல்லை, இவ்வளவுதான் சிகிச்சை. அடுத்தது தியானத்தை சொல்கிறாரு. இவர் ஒரு ஜென் குரு மட்டுமல்ல, அது நைகான் அப்படிங்கிற ஒரு தியான முறையை தேர்ந்தெடுத்து அதிலையும் சிகிச்சை கொடுக்கறத சொல்கிறாங்க. அந்த தியானத்தில் தங்களை தாங்களே ஒரு 3 கேள்வி கேட்டுக்கொள்கிறதா சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து நான் எதை வாங்கினேன், எதை பெற்றேன் அப்படிங்கிறதும், நான் இன்னொரு நபருக்கு எதை கொடுத்தேங்கிறது யோசிக்கிறது, நான் அவருக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்தனா அப்படின்னு யோசிக்கிறதும் தான் அவங்களுக்கு ஒரு கடைசி இதாக இருக்கும். நம்ம யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சோமான்னு முதல்ல யோசிக்கணும். ஒரு நல்லது பண்ணணுமா வாழ்க்கையில், இன்றைக்கி என்ன நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்தது நம்ம யாராச்சுக்கிட்ட ஏதாச்சும் வாங்கணுமா
கொடுத்தோமான்னு யோசிக்கணும், ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துமான்னு யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். நீங்கள் ஒருவர் மீது கடும் கோபம் அடைந்திருந்து அவரை நைய புடைக்கணும்னு விரும்பினா அது குறித்து சிந்திக்கிறதுக்கு ஒரு 3 நாள் அவகாசம் எடுத்துக்கோங்க. அப்போவே போய் அடித்து துன்புறுத்தாதீங்க. அந்த 3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் பிசுபிசுத்து போயிருக்கும் அப்படிங்கிறத அந்த மோரிட்டோ சொல்கிறார். அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் ஆற போடுங்க. எடுத்தோம் பிடிச்சோன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை இப்போலே நம்ம மாமியார் மருமக சண்டை போட்டோம்னா அடுத்த நிமிஷம் டகால்னா அந்த பதிலுக்கு பதில் கொடுத்து பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு உட்காந்துக்குவோம். கணவர் கூடயும் அப்படி தான், இந்த காலத்தில் அப்படி தான் நடக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் திருப்பி கொடுக்காதீங்க, யோசிங்க. 2 நாள் கழித்து அதுக்கு பதில் சொல்லலான்னு யோசிக்கும்போது நீங்கள் அதை கேரே பண்ணிக்குவீங்க, விட்டுட்டு போயிடுவீங்க. அதை பண்ணிக்கவே மாட்டீங்க, விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது, பிணி நீக்குபவர்களை சந்திக்காமலே, அதாவது நோய் இருக்கிறவங்கள சந்திக்காமலே நம்ம ஆன்மீக முகாம்களில் கலந்து கொள்ளாமல் கூட நோயாளிகள் தங்களுடைய தனித்துவமான அனுபவங்களை பெறுவதற்கு உதவுவதே இந்த லோகோ சிகிச்சையும் மோரிட்டோ சிகிச்சையின் அடித்தளம்னு சொல்கிறாரு. உங்களுடைய இருத்தலுக்கான உந்து சக்தியான உங்களுடைய இக்கிக்கையை நீங்கள் கண்டுபிடிக்க உதவுவது தான் அவற்றின் நோக்கம். நீங்கள் போய் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாம், ஒரு டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் போக வேண்டாம். நாங்கள் அந்த 2 சிகிச்சையுமே எப்படி இருந்திருக்குதுன்னா அந்த 2 சிகிச்சையுமே நம்ம இப்போ விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறார். இது மேலை நாடுகளில் இருந்திருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். அதனால தான் இப்போ ஆன்மீகங்கள்லாம் ஓடுறாங்க இல்லையா, அதுதான் இது. அதை சொல்கிறாரு, நம்மளுடைய விருப்பத்தை கண்டுபிடிங்க. என்ன நம்ம சரியான பாதையில் பயணிக்கிறதுக்கு நம்மளுடைய விருப்பம்தான், துணிவையும் முயற்சியும் மட்டும் இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. இப்பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு தேவைப்படும் முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை அடுத்த பகுதியில் நாங்கள் சொல்கிறோம். இப்போ செய்வதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வேலைகளில் திளைத்திருக்கும் நிலையை அடைதல், நிகழ்கண லைப்போடு உணவு உண்ணுதல், மிதமான உடற்பயிற்சிகளில் ஈடுபடுதல், பிரச்சனைகள் வரும்போது சுருண்டு விடாமல் இருத்தல் போன்றவை அவற்றில் அடங்கும். இப்பாதையில் நீங்கள் சீராக பயணிக்க வேண்டுமென்றால் இந்த உலகம் கச்சிதமானது அல்ல, இதிலுள்ள மக்களில் யாருமே கச்சிதமானவர் அல்லர் என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வளர்வதற்கும் சாதிப்பதற்குமான வாய்ப்புகள் இங்கு கொட்டி கிடக்கின்றன என்பதை நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த உலகம் நம்மளுக்கு சீராக பயணிக்கிறதுக்கு ஒரு கச்சிதமானதாக இல்லை, மக்களும் யாருமே கச்சிதமாக இல்லை, அவன் இஷ்டத்துக்கு தான் நடந்துட்டுருக்கிறான். ஆனாலுமே நம்ம வளர்வதற்கும் நம்ம சாதிப்பதற்குமான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்குது. நம்ம முயற்சி செஞ்சோம்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை தேர்ந்தெடுத்துட்டோம்னா நம்ம நல்லா வாழுவோங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. இன்னும் அடுத்த அத்தியாயத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் திளைத்திருக்கும் நிலையை அடையலாம், உங்கள் வேலை நேரத்தையும் ஓய்வு நேரத்தையும் எப்படி வளர்ச்சிக்கான படிகளாக மாற்றலான்னு நாங்கள் அடுத்த பகுதியில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை நிறைவு செஞ்சுருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.